வணக்கம் மக்களே. இந்த ஃபெடரல் பேங்க் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான ஒரு மூமெண்ட்ஸ் பாருங்களேன். அது எப்படி இருக்கு பாருங்க. வழக்கம் போல் அந்த கோவிட் பீரியடில் மட்டும் அது கொஞ்சம் இறங்கி இருக்கு. திருப்பியும் அதோட ஃபார்ம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஸ்டாக். இப்போ உள்ள இது வேணா டே சார்ட் பார்க்கலாம். அதுவும் இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்குது பாருங்க. இந்த சப்போர்ட்ல இருந்து திருப்பி அது ஏறிட்டு இருக்கு. 140லேருந்து திருப்பி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இது பார்க்கவே வேண்டியதில்லை. இந்த மந்த்லி சார்ட் இருக்கு பாருங்க, அது செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இது நல்ல ஒரு இதுல இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம இதை போய் பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் போய் பார்க்கலாம். இன்வெஸ்டர் பாருங்க, FII 29%, DII 44. அப்பா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. மொத்தமுமே அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு. ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு. எப்படி என் கண்ணுல இவ்வளவு நாள் படாம போச்சுன்னு தெரியல, விட்டுட்டேன். பரவாயில்ல, நல்ல ரேட்டு தான். இப்பவுமே பரவாயில்ல. அது ரேட் இப்போ என்ன ரேட்டு? 150 ரூபாய்க்குள்ளதான் அது இருக்கு. 146 ரூபா. நல்ல ரேட்டு தான். அருமையான ஸ்டாக் இது. எனக்கு நல்ல ஒரு இதா இருக்கு. இப்போ இருக்கிற இதுக்கெல்லாம் அருமையான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அதோட மூமெண்ட் பாருங்க. அதோட இது குறையவே இல்லை பாருங்களேன். அது கிராஜுவலா அதோட இது எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இப்படியே 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 அது போயிட்டே தான் இருக்கு. இது எப்பயுமே உள்ள அந்த கோவிட் பீரியட்ல மட்டும் அது இறங்கி இருக்கு. அதுக்கப்புறமும் அதோட இது மூவாயி தான் போயிட்டு இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இது மாதிரி ஸ்டாக் எல்லாம் நீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி போட்டு இருக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் இது கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. நீங்க உங்களோட சொந்த அனலைஸ் இதுல போட்டுக்கணும். பார்க்கலாம். வேற இன்னொரு ஸ்டாக் நான் பார்த்தேன், BHEL பார்த்தேன். அது கொஞ்சம் பார்க்கலாம். BHEL பாருங்களேன், அதுவும் அப்படிதான். அது எப்போ 40 ரூபா இந்த ரேட்ல இருந்து எங்க போயிருக்கு? 350 ரூபா போனது. திருப்பி அதோட ஃபால் இப்படி வந்திருக்கு பாருங்க. எங்க வந்திருக்கு? 19 ரூபா வந்துருக்கு. 15 ரூபா நான் பார்த்தேன். BHEL 15 ரூபால நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 50 ரூபா ரேட் வந்தப்ப, மறுபடியும் 50 ரூபா ரேட் வந்தப்ப கூட நான் பார்த்துட்டு அப்பவும் விட்டுட்டோம். அப்பயும் அதை விட்டாச்சு அந்த ரேட். அதுக்கப்புறம் அதோட மூமெண்ட் பாருங்க. அது எந்த அளவுக்கு அதோட இது கீழே எவ்வளோ காலம் அது கீழே வந்துச்சோ, அதே மாதிரி அதோட கொஞ்சம் கூட அது இறங்கல பாருங்க. அது இப்ப அதோட ஸ்பீடு என்னால அதை இது பண்ணவே முடியல. அது கொஞ்சம் இறங்கும்னு பார்த்தா அது இறங்குற மாதிரியே தெரியல. அதுக்கு ரீசன் அதேதான். எந்த அளவுக்கு அது ஃபால் ஆனிச்சோ, அது திருப்பி அதோட சைக்கிள், அது திருப்பி அதோட ஹை போய் தான் அது திருப்பி அது இப்ப போற வேகத்துக்கு எனக்கு என்னமோ அது போய் 300 ரூபா போய் தொட்டு தான் அது நிக்கும் போல இருக்கு. 230 அது நிக்குமா? அதுக்கு மேல அது பிரேக் அவுட் ஆகுதா, அல்லது இங்க கொஞ்சம் கீழே போகுதா அப்படிங்கறத பார்க்கணும். ஆனா இது நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு மூவ்மெண்டா இருக்கு அந்த BHEL இது. அதோட சைக்கிள்னு கூட சொல்லலாம். அது திருப்பி அதோட பழைய மூமெண்ட் இங்க பாருங்க. இந்த பழைய மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மூமெண்ட் இங்க இது காமிக்குது அப்படின்னு நான் என்னோட கணிப்பு அந்த மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட அனலைஸ், உங்களோட அபிப்பிராயம் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. மற்றபடி நீங்க உங்களோட சொந்த அனலைஸ் போட்டு உங்களோட முதலீட்டுக்கு உங்களோட டெசிஷனை நீங்க எடுத்துக்கணும்.